வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவம் எல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊற்றுகிறார். வசனம் என்னும் சத்துணவை ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம்.
வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அப்பா கிட்ட வந்தாலே சந்தோஷம்தான்? நம்ம அப்பா ஏசப்பா சொல்லுவோம். நம்ம அப்பா யாரு? நல்லா சத்தமா சொல்லுவோமே. ஆமென். கெட்ட குமாரன் எங்க வந்தான்? தாகப்பன் வீட்டுக்கு வந்தான் பாரு. தாகப்பன் வீட்டுக்கு வரும்போது விருந்து ஆயத்தம் பண்றாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட வரணும், எனக்கு விருந்து தான். எனக்காக அவர் காத்திருக்கிறார், எனக்காக கிரியை செய்கிறவரா. என்ன மகிழ்ச்சி ஆக்குவதில் ஏசப்பா அக்கறை உள்ளவராக. கையோன்னு சொல்லுங்க, என்ன மகிழ்ச்சி ஆக்குவதில். உலகம் புறக்கணிக்கலாம், சுத்தி இருக்கிற மனிதர்கள் குற்றப்படுத்தலாம், பல விதமா பேசலாம், செயல்படலாம். ஆனா தகப்பன்கிட்ட வரும்போது அவர் ஒரு நாளும் நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை உருவாக்குகிற தகப்பன். கரந்தட்டி இந்த நல்ல தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உருவாக்குறாரு பார்த்தீங்களா. பல காரியங்களுக்குள்ள போகிறோம், பல காரியங்களுக்குள்ள சோர்வடைகிறோம், பல காரியங்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கை இழக்கிறோம். ஆனா தேவனுடைய வீட்டுக்கு, கர்த்தருடைய வீட்டுக்கு, அப்பாவுடைய வீட்டுக்கு வரும்போது அங்க கர்த்தர் நம்மளை உருவாக்கி நம்மளை தைரியப்படுத்தி சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இதிலும் பெரிதான காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்யக்கூடிய கர்த்தராய் கூட. எத்தனை பேர் நம்புறீங்க? இதிலும் பெரிதான சொல்லுங்க, வாய் திறந்து. நான் இப்போ பார்க்கறத காட்டிலும் பெருசா கர்த்தர் எனக்காக செய்ய அவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறவங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். யாக்கோபுக்கு ஆண்டவர் காண்பித்தார் பாருங்க. அவன் வாழ்க்கையில என்ன, ஒரு பக்கம் துரத்தப்பட்டு போய் லாபானுடைய வீட்டிலிருந்து அங்க கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நிறைவாக்கி அவனை வெறுங்கையா அனுப்பினார். ஆனா வரும்போது ஆசீர்வாதத்தினால நிரப்பி கொண்டு வராரு. கொண்டு வரும்போது தன்னுடைய சகோதரனை பார்க்கக்கூடிய ஒரு பயம் அவனுக்கு பயந்தானே ஓடி வந்தோம். இன்னைக்கு அவனை திருப்பியும் பார்க்க வேண்டியதா இருக்கே. அவன் என்ன செய்ய போறானோ தெரியலையே, நம்மளை கொன்றுவானா, நம்மளை வாழ வைப்பானா. நிறைய பதட்டங்கள், பயங்கள், அவனுக்குள்ள கேள்விகள். முதல்ல ஓடினதை காட்டிலும் இப்ப திரும்பி வரும்போது நிறைய கேள்வி அவனுக்கு. அந்த திரும்பி வரும்போது ஏகப்பட்ட கேள்விகள் நடுவே கர்த்தர் யாக்கோபோட இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் வேதத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, மிக பெரிய மைட்டி காட் ஆஃப் இஸ்ரேலா அவனை காட்டினாராம். ஆண்டவர் எப்படி யாக்கோபு காட்டுறாருன்னா, மிகுந்த ஒரு பலமுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தரா யாக்கோபுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். இஸ்ரவேலின் தேவன் எப்படி. அதனால்தான் அவனுடைய பேரை யாக்கோபென்று அவன் இனி அழைக்கப்படாமல் அவன் என்னவாய் அழைக்கப்படுகிறான் காட்டுறார். இன்னையிலிருந்து உன்னோட நான் எவ்வளவு பலமாய் வேலை செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையிலிருந்து கர்த்தர் என் கூட பலமாய் வேலை செய்வார். சொல்லுங்க கையை உயர்த்தி. இன்னையிலிருந்து கர்த்தர் எப்படி வேலை செய்வாரு? நேத்து பலமாய் வேலை செஞ்சதை காட்டிலும் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் எனக்காக பலமாய் மைட்டியா ஆண்டவர் வேலை செய்கிற ஒரு கர்த்தர். அதை தான் அவன் அனுபவித்தான் பாரு. கர்த்தர் சூழ்நிலைகளையே மாற்றி சமாதானத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியை உண்டாக்கி. ஏசப்பா கூட இருக்கிறார்னா எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா கூட இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி நம்மளை என்னவாக்குறாரு? மகிழ்ச்சியாக. அதுதான் சொல்லி பாட போகிறோம். அடுத்த பாடல் அதுதான்.
உம்மை நம்பி நான் வந்த ஆண்டவரே, என்னை நீர் வெட்கப்படுத்தவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரை நம்பி வந்த நம்மளை என்னைக்காவது வெட்கப்படுத்திருக்கிறாரா? அப்படிப்பட்டவங்க கையை உயர்த்தி சொல்ல, நான் உம்மை நம்பி, ஏசப்பா உம்மை நம்பி நான் வரும்போதெல்லாம் நீர் எனக்கு பராக்கிரமுள்ள கர்த்தராய் உம்மை எனக்கு காணும். அதுதான் யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நான் யாக்கோபா இருந்த வரைக்கும் சாதாரணமா இருந்தேன், என்னைக்கு என்னை இஸ்ரவேலா மாத்தினீரோ அன்னைக்கே பராக்கிரமம் உள்ள கர்த்தர் எனக்காக வேலை செய்கிறார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எப்படி பண்றாருன்னா, நமக்குள்ள அவர் வந்து, வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல இருப்போனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. அன்னைக்கு யாக்கோபுக்கு மைட்டி காடுனாரு, இன்னைக்கு எனக்குள்ள வந்துட்டு இயேசு எனக்குள்ள வந்துட்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் இருப்போனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மிக பெரியவர். எத்தனை பேர் நம்புறவங்க கையை தட்டி, எனக்குள்ள இருக்கிற மிக பெரிய தேவன் மிக பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஆமென் சொல்லி ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், உம் ஆசீர்வாதத்தால் நிரப்பினீரே. வெறும் கையாய் கடந்து வந்தேன், ஆசீர்வாதத்தால் நிரப்பினீரே. நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் வீடைப்பட்ட போதும் வேண்டினதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து
வேண்டிட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோக்கேல், ஏன் எல்லோக்கேல், ஏன் எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோக்கேல், ஏன் எல்லோக்கேல், ஏன் எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. வேறு கையாய் கடந்து வந்தேன் உம் ஆசீர்வாதத்தால் நிரப்பினீரே. வேறு கையாய் கடந்து வந்தேன் ஆசீர்வாதத்தால் நிரப்பினீரே. ஏன் எல்லோக்கேல், ஏன் எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். எல்லோக்கேல், எல்லோக்கேல், எல்லோக்கேல் உம்மை துதிப்பேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? காயப்பட்டு நின்ற நேரங்கள்லாம் உண்டு, கண்ணீர் வடித்த நாட்கள்லாம் உண்டு, வேண்டினோர் விடைப்பட்டு போன நேரம்லாம் உண்டு. ஆனா நான் வேண்டியதெல்லாம் எனக்கு நிறைவேற்றின கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அவர் தான். அதுதான் ஏலோக்கேல்னா என்னன்னா, மைட்டி காட் ஆஃப் இஸ்ரேல். நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர். எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், ஏன்னா அவர் மைட்டி காட். எதையும் அவரால் செய்ய முடியும். சொல்லுங்க வாயத்தந்து, எனக்காக எதையும் அவரால். அவரை துதிக்கிறேன், அவரை உயர்த்துறேன், அவரை நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க வாயத்தந்து, இயேசு என்ன செய்ய மாட்டார். இப்படி பாடணும் பாருங்க, வாழ்க்கையில் இப்படி பாடுற பழக்கத்தை வச்சுக்கணும். மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், நம்பினது எல்லாமே மாறலாம். ஆனா எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு ஒரு நாள் அவர் மாறுவதே கிடையவே கிடையாது. மாறவே மாட்டார். அவர் நம்ம கூட கடைசி நாள் வரைக்கும் இருப்பார். இந்த சரீரத்தில் கடைசி மூச்சுன்றாங்க பாருங்க, லாஸ்ட் பிரெத் அப்படின்றாங்க பாருங்க. அதை பதிய பண்ணுவாங்க நிறைய பேர், பார்த்துருக்கீங்களா? மனுஷன் வாழ்ந்திருப்பான் 70 வருஷம் 80 வருஷம், அதை பதிய ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் கடைசியாக பிரீத் பண்ணாருன்னா அதை பெருசாக கொட்டையில் எழுத்தில் போட்டு அதை லாஸ்ட் பிரெத்து. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த லாஸ்ட் பிரெத்து வரைக்கும் என் கூடவே என் கையை பிடிச்சி நடத்துகிற அந்த மைட்டி காடை பார்க்குறேன். சொல்லுங்க வாய்த்திருந்து, நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. நல்லா மைட்டி காட் சொல்லுங்க. இங்கிலீஷ் வார்த்தை பரவாயில்ல, நல்லா சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு மைட்டி. மைட்டி காட். பக்கத்தில் பார்த்து உங்க கூட இருக்கிறவர் மைட்டி காட். கொஞ்சம் யோசிக்கணும். அப்படிப்பட்ட மைட்டி காடை வச்சுக்கிட்டு நான் சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். சிலர்லாம் ஆராதிக்கிறோமா, நம்ம ஆண்டவருக்கு ஒரு தெம்பும் இல்லாத மாதிரியும், ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியும்,
ஒண்ணுமே முடியாத எனக்கு அவர் மைட்டி காடா இருக்கிறார். அவரால் செய்ய முடியாதுன்னு அந்த தேவனை நம்ம ஆராதிங்க. எத்தனை பேர் கரம் உயர்த்தி இந்த தேவனை துதிக்க வந்து மைட்டி காடை நான் துதிக்கிறேன் சொல்லுங்க. ஐ எம் வர்ஷிப்பிங் a mighty God. நான் ஒரு மைட்டி காடை ஆராதிக்கிறேன். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து சிங்காசனத்தில் இருக்கிற நம்முடைய மகத்துவம் உள்ள மகிமையான தேவனை நாம் இணைந்து ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீட்டாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சிங்காசனத்தில் வீட்டாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சேராபின்கள் கேருபின்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பாடிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. மெய்யான தேவனே, மெஸ்ஸியா ராஜனே, மாட்சிமை மகிமையும் நிறைந்தவரே. மெய்யான தேவனே, மெஸ்ஸியா ராஜனே, மாட்சிமை மகிமையும் நிறைந்தவரே. ஆலோசனை கர்த்தர் நீதானையா, அரசாளும் தெய்வம் நீதானையா. ஆராதித்து உம்மை வணங்குகிறோம். துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? தீரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இருந்தவர் இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர் இயேசுவா தேவா நீதானையா. இருந்தவர் இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர் இயேசுவா தேவா நீதானையா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதிராஜனே, சீயோனின் மணவாளன் என் இயேசு ராஜனே. சிரம் தாழ்த்தி உம்மை
வணங்குகிறோம். துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எல்லா கைகளும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இயேசு ஒருவரே மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. சிங்காசனத்தில் வீட்டாலும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சிங்காசனத்தில் வீட்டாலும் ராஜனே, சேனைகளின் கர்த்தர் உம் நாமமே. சேராபின்கள் கேருபின்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே. வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பாடிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு ஒருவரே, துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே. எங்கள் இயேசு, சொல்லுங்க, எங்கள் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. கரம் தட்டி இயேசு ஒருவரே பெரியவர். ஓ, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நிறைவும் மகிமையும் உள்ள எங்கள் கர்த்தாவே, எங்களுக்காக ஜீவ பலியாய் உம்மை ஒப்பு கொடுத்தீர். உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Jesus. ஒருவராலே ஒருவர் மூலமா நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரணம், துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம், இயேசுவே நீ காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு
பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீ காரணம் துதிக்கு பாத்திரர். எல்லாரும் இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீரீவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணம் துதிக்கு பாத்திரர். சொல்லுங்கள் இயேசுவே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவை சுமந்தீரே. நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவை சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். சத்தமா எல்லாரும் இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணம். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கையில உயர்த்தி சொல்ல உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்நாளெல்லாம் உமக்கு நாங்க நன்றி சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்துல கடந்தோம் ஆண்டவரே. ஒருத்தரும் கிட்ட வர முடியாத ஒரு இடம், பாவம் என்கிற உளையான சேற்றுல
இன்னைக்கு நீதி என்னும் மார்க்க வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்துல எங்கள் இயேசுவ உரிமையோடு எங்க அப்பா ஏசப்பான்னு சொல்லி உம்மை ஆராதிக்கிற தகுதியே இல்லாத தகுதியற்ற எங்களுக்கெல்லாம் இயேசு என்னும் அந்த நாமத்தினால் எங்களை நீ தகுதிப்படுத்தி இருக்கிற உம்முடைய ஆண்டவரே மேலான கிருபைகளை எண்ணி வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறோம். இதுதான் எங்க வாழ்க்கையின் நெஜம். இதுதான் எங்க அனுபவமா இருக்க ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக எங்களை நாங்க நிறுத்துறோம். ஆண்டவரே, என்னில் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை, என்னை குறித்து சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்குள்ள வந்து வாழ்கிற இயேசுவை பத்தி வாழ்நாள் முழுவதும் சொல்லுவதுக்கு ஏராளமான ஏராளமான நன்மைகளையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் எனக்கு மீட்பையும் நீதியையும் கொடுத்திருக்கிற இயேசுவை வாழ்நாள் முழுவதும் சொல்லி உயர்த்த இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த நல்ல உணர்வை, அந்த நல்ல புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்துல இன்னும் அதிகமான விதத்தில் நீர் எங்களோட இடைப்படும். எங்களை ஆண்டவரை விசாரிக்கிறவர், எங்களுக்கான நன்மைகளை செய்கிற தேவனே, இந்த காலை வேளையில் உம்முடைய வசனத்தை கொண்டு இன்னொரு விஷயம் எங்களுக்கு நன்மையை நீர் உண்டாக்கும். பேசுகிற என்னை மறைத்து என்னுடைய குரல் எடுத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிற ஆண்டவரே வல்லமையும் ஜீவனும் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாய் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாறட்டும். இந்த காலை வேளையில எல்லா காண மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.